Hi students, in the previous video la வந்து ஒரு strong acid and strong base இதனுடைய combinationல form ஆகக்கூடிய saltல வந்து hydrolysis நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இதுல வந்து ஒரு strong base and weak acid உடைய saltோட hydrolysis பத்தி பார்க்க போறோம். Let us consider the reactions between sodium hydroxide and acetic acid. இங்க பாத்தீங்கன்னா sodium hydroxide அப்படிங்கிறது வந்து strong base. Acetic acid is a weak acid. அப்போ ஒரு strong base, weak acid இது ரெண்டும் combined ஆகும்போது ஒரு salt வந்து form ஆகும் and water form ஆகும். என்ன salt form ஆகும்னு பாத்தீங்கன்னா sodium hydroxide acetic acid ஒன்று சேரும்போது sodium acetate அப்படிங்கிற salt வந்து form ஆகும். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. NaOH plus CH3COOH. என்னாகும் H plus and OH minus combine to go as water. Remaining CH3CO minus and Na plus combine to form CH3COO-Na. In aqueous solution, CH3COO-Na is completely dissociated as below. Aqueous solution la பாத்தீங்கன்னா the salt இருக்கு பாத்தீங்களா sodium acetate அது completely dissociate ஆகும். எப்படி dissociate ஆகும்? CH3COO minus and Na plus அப்படின்னு dissociate ஆகும். CH3COO minus is a conjugate base of the weak acid CH3COOH. இப்போ இந்த CH3COO minusங்கிறது என்னன்னா அசிட்டிக் ஆசிடினுடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, அப்போது இதுக்கு என்ன டெண்டன்சி இருக்கும்? இட் ஹேஸ் அ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் H ப்ளஸ். இதுக்கு என்ன டெண்டன்சி இருக்குது? H ப்ளஸோட ரியாக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வீக் ஆசிட், அதனால இதனுடைய H ப்ளஸோட இது ஈஸியாக சேரும். வீக் அங்கே வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்துச்சு, ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சு. ஸ்ட்ராங் ஆசிட்னா அது கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்கும், அதனால் அகெயின் ரியாக்ட் பண்ணாது. ஓகே, இது வந்து வீக் ஆசிடாக இருக்கிறதுனால H ப்ளஸோட ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். வாட்டரோட ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும்? அன்அயனைஸ்ட் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த CH3COO மைனஸ் H ப்ளஸோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அகெயின் அசிட்டிக் ஆசிட் CH3COOH இஸ் ஃபார்ம்டு. There is no such tendency for Na plus to react with OH minus. இந்த Na plusக்கு அந்த tendency கிடையாது, OH minus ஓட react பண்ணுற tendency. அப்போ CH3COO minus plus H2O gives CH3COOH plus OH minus. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆன CH3COO minus வந்து வாட்டரில் இருந்து வரக்கூடிய H plus அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அசிட்டிக் ஆசிடை கொடுக்கும் அண்ட் ரிமைனிங் OH minus வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த OH மைனஸ் ஃபார்மேஷனால் அங்கே என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? OH மைனஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் இஸ் கிரேட்டர் தேன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ். H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனை விட OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் பேசிக்காக இருக்கும். பேசிக் டியூ டு ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னால தான் அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகுது? பேசிக் சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது பேசிக் சொல்யூஷன்ஸ்னால் pH எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் 7 இருக்கும். pH இஸ் கிரேட்டர் தேன் 7. Let us find a relation between the equilibrium constant for the hydrolysis reaction. அதாவது the equilibrium constant அந்த hydrolysis reactionக்கு எடுக்கலாம். ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்கிறோம்? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஆசிட். இது ரெண்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH OH மைனஸ் டிவைடட் பை CH3COO மைனஸ் இன்ட்டு H2O. வாட்டர் வந்து மீடியமாக இருக்குது. இட் இஸ் அ சால்வெண்ட், இட் இஸ் அ மீடியம், அது எக்ஸஸாக இருக்கும், அதனால் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? KH இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH இன்ட்டு OH மைனஸ் டிவைடட் பை CH3COO மைனஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டிசோசியேட்டட் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம்? CH3COOH உடைய டிசோசியேஷன் ரியாக்ஷனுக்கு KA ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO மைனஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH. இப்போ KA வேல்யூ நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணணும். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? KH இருக்குது, KA இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இதெல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. CH3COOH CH3COOH will be cancelled. CH3COOH CO minus CH3COO minus இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்
அதே மாதிரி ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். OH மைனஸ் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் அந்த 2 டேர்ம் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும் KH இன்ட்டு KA போட்டிங்கன்னா. அப்போ அந்த 2 டேர்ம் என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் இஸ் ஈக்குவல் டு KW அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். படிச்சிங்களா KWன்னு? அப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்ம்ஸ் என்னென்னு மாற்றிக்கலாம், KWன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். KH value in terms of degree of hydrolysis and the concentration of the salt for the equilibrium can be as in the case of Ostwald dilution law. Ostwald dilution law யூஸ் பண்ணி KH value நம்ம வந்து சொல்ல முடியும். KH is equal to H square C ன்னு சொல்லலாம். Ostwald dilution lawல அதானே சொன்னோம், KA equal to alpha square C ன்னு எழுதியிருப்போம். அங்கே ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இங்கே வந்து ஹைட்ராலிசிஸ்கிறதுனால அந்த ஆல்ஃபாக்கு பதிலாக டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது ஹெச்ங்கிறது இப்போது KH is equal to H square C ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஆஸ்வால்ட் டைலூஷன்லால் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனுக்கான ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இப்போ pH எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். pH ப்ளஸ் POH எவ்வளோ 14, இங்கே pH is equal to 14 மைனஸ் POHன்னு வரும். POHக்கான ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ். அப்போ இங்கே ஈக்குவேஷன் என்னாகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ pH equal to 14 plus log of OH minus ion concentration கிடைக்கும். ஓகே, log of OH minus ion concentration எவ்வளவு, OH minus ion concentrationக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH into C இந்த ஈக்குவேஷனில் இருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH into C, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு மீனிங் என்னது, KH into C the whole power 1/2ங்கிறது தான் ஸ்கொயர் ரூட்டுக்கு மீனிங். அப்போ அந்த 1/2ங்கிற டேர்மால் இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸ்கொயர் ரூட்டை. இப்போ pH is equal to 14 plus log of KH into C the whole power 1/2. KHோட வேல்யூ எவ்வளவு, KW by KAன்னு வரும். KW by KA எங்கேருந்து எடுத்திருக்கோம், இங்கேருந்து எடுத்திருக்கோம். இங்கேருந்து KH கால்குலேட் பண்ணால் என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் இருந்து KH ஈக்குவல் டு இந்த KA ஆப்போசிட் சைட் போனால் KW டிவைடட் பை KAன்னு வரும். ஓகே, இப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் இருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், KW by KA into C the whole power 1/2. இப்போ 14 இருக்குது. இப்போ லாகில் வந்து பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ லாக் ஆஃப், அப்போ 1/2 லாக் ஆஃப் KW, லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதலாம். ஸோ ப்ளஸ் 1/2 லாக் ஆஃப் C. அடுத்தது டிவிஷனில் இருந்துச்சுன்னா அதை மைனஸில் எழுதலாம், மைனஸ் 1/2 லாக் ஆஃப் KA. இப்போ KWவோடைய வேல்யூ எவ்வளோ, 10 power minus 14. இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இது எப்படி சிம்பிளிஃபை ஆகும், 1/2 log of KW 1/2 log of 10 power minus 14. log 10 வேல்யூ 1, அந்த மைனஸ் 14 முன்னாடி வருது. இப்போ மைனஸ் 14/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -7 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் லாக் KA வந்து PKAன்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் மாற்றினோம்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், pH is equal to 14 minus 7. இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி 7 -7 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ப்ளஸ் 1/2 log C ப்ளஸ் 1/2 PKA. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூஸை ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கேன். 7 ப்ளஸ் 1/2 PKA ப்ளஸ் 1/2 log C. இதுதான் வந்து pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எந்த கேஸில், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் அந்த கேஸில். தேங்க்யூ.